தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலில் 845 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாகவும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 269 பேர் போட்டியிடுவதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகள் மற்றும் 19 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு கடந்த 19ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி நிறைவடைந்தது. வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் மாலை 3 மணியுடன் முடிவடைந்த நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 845 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாகவும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 269 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சுமார் 92 வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்தார். வேட்பாளர்கள் பட்டியல் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் அறிவிப்பு பலகையில் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் அதிமுக வேட்பாளர்கள் 20 மக்களவை தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் களமிறங்குகின்றனர். இவை தவிர கூட்டணியில் உள்ள புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி வேட்பாளர்களும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். தமிழ் மாநில காங்கிரஸ் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்திலும், பாமக 7 தொகுதிகளில் மாம்பழ சின்னத்திலும், பாஜக 5 தொகுதிகளில் தாமரை சின்னத்திலும், 4 தொகுதிகளில் தேமுதிக முரசு சின்னத்திலும் களம் காண்கிறது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் ஜக்கு சின்னத்தில் போட்டியிடுகிறது. இதேபோல் திமுக வேட்பாளர்கள் 20 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். அவர்களை தவிர கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார், மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி, கொங்கு தேசிய மக்கள் கட்சி வேட்பாளர் சின்ராஜ், இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் ஆகிய 4 பேரும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே களமிறங்குகின்றனர். சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் பானை சின்னத்திலும், ராமநாதபுரத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி ஏனி சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர். காங்கிரஸ் 10 தொகுதிகளில் கை சின்னத்திலும், கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளில் கதிர் அருவாள் சின்னத்திலும், மார்க்சிஸ்ட் தொகுதியில் அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலும் களம் காண்கின்றனர். இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியல் மார்க்சிஸ்ட் தொகுதியா மொட்டையா இருக்கு அந்த லைன். இதனிடையே புதுச்சேரி மக்களவை தொகுதியில் 18 வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதாக மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி சக்திவேல் அறிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 8 பேர் களத்தில் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.